ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பிகட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட வீடியோக்கு வாரீங்க, எங்களோட சேனலுக்கு வாரீங்க, அதுவும் எஸ்பிகட்ஸ் யூடியூப் சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால் சர்ச்சையில் சிக்கிய காதல் ஜோடிகள். இப்போ ரவி மோகன் அண்ட் கெனிஷா பற்றி தான் பேச போகிறோம் கைஸ். திரையுலகம் என்பது கற்பனைக்கும் ஒரு உண்மைக்கும் இடையில நடந்து கொள்ளும் ஒரு மென்மையான ஒரு கோடு. ரசிகர்களின் பார்வையில நட்சத்திரங்கள் மட்டும் பளபளக்கும் சந்திரங்கள் போய் இருக்கலாம். ஆனா அந்த ஒளிக்குள்ள பல இருட்டான கதைகளும் புரிஞ்சிருக்குன்னு இந்த விஷயத்துல நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க விவகாரம் தான் நம்ம ஜேம் ரவி, அவங்களுடைய மனைவி ஆர்த்தி மற்றும் புதிய காதலி கெனிஷா. இவங்க மூவரையும் ஆகியோரை சுற்றியே ஒரு விஷயம் சுழண்டுகிட்டு இருக்கு. இந்த வீடியோல நாம இந்த விவகாரத்தையும் ஒரு முழு பின்னணியும் சமூக ஊடகங்கள்ல அதன் தாக்கத்தையும் ஒரு உண்மையில என்ன நடந்தது என்பதையும் ஒரு ஆழமாக பார்க்க போறோம். ஜேம் ரவி வந்து தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமால ஒரு பரிச்சயமான பேர். அவரது சீரியல் மற்றும் திரைப்படங்கள்ல நடிச்ச திறமைக்காக ரசிகர்களிடையே பெரிய நல்ல பேர் இருக்கு. அவரது குடும்ப வாழ்க்கை பல ஆண்டுகளாக ஆர்த்தியுடன் நெஞ்சிருந்தாரு. இருவரும் பல பொது நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அவங்க குடும்ப வாழ்க்கையும் ப்ரொஃபஷனல் பிளஸ் பிரைவேட் லைஃபையும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா திரைக்கதையில் போலவே வாழ்க்கையின் திருப்பங்களும் இருக்கலாம்ல. சில வருடங்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டனால ஒரு சட்டவிரோத விவாகரமாக மாறி இருக்கு. இதன் மூலமா டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. இப்போது ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி இடையே ஒரு விவாகரத்து வழக்கு நடைபெற்று வருது. இதுல முக்கியமான புள்ளின்னு கேட்டீங்கன்னா ரவி மோகன் என்ன விரும்புறான்னு கேட்டா விவாகரம், அதாவது டிவோர்ஸ். ஆனா ஆர்த்தி வந்து அதை ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதற்கான தகவல் வந்து இருவரும் முழுமையாக ஷேர் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மெயின் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா சமூக ஊடகங்கள்ல ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கையின்படி ஜேம் ரவி வந்து உறவுகள் மற்றும் தனிப்பட்ட செயல்பாடுகள் தான் அவருடைய முக்கிய காரணம் இந்த விஷயத்துக்காக சொல்லப்படுது. அதை விட பெருசு இப்போ ஒரு புதிய காதல் வந்தனாலதான் இவர் டிவோர்ஸ் பண்ண முக்கிய காரணம் என்ன பொதுமக்களால விவாதமாக மாறி இருக்கு. இதே நேரத்துல பாடகி கெனிஷா என்பவங்க ஜேம் ரவியின் ஒரு நெருக்கமான நபராக சமூக ஊடகங்கள்ல கிசுகிசப்படுறாங்க. முதல்ல இது ஒரு ரீமராக தான் பேசப்பட்டிருந்தது. ஆனா சமீபத்தில் நடந்த ஒரு ஐசரிக்கி கணேசனின் மகளின் திருமணத்துல ஜேம் ரவி மற்றும் கெனிஷா இருவரும் ஜோடியா வந்ததால இந்த வார்த்தைகள் உண்மையாக மாறி இருக்கு. திருமண விழாவில் இருவரும் ஒன்றாக புகைப்படம் எடுத்துக் கொள்வது, புன்னைகள் பரிமாறுவது சமூக ஊடகங்கள்ல வெகுவாக பரவினது. இது ரசிகர்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து நடிகை ஆர்த்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில வெளிநோக்கமான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு என்றும் அதற்கு பின்னர் நடிகை ராதிகா, குஷ்பு போன்ற முன்னணி பெண்கள் வந்து ஆர்த்திக்கு தங்களது முழு சப்போர்ட்டையும் கொடுக்கறாங்க. இது ஜேம் ரவியை மூலம் சர்ச்சையில இழுத்திருக்கு. ஒரு புறம் மக்கள் இருவரையும் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. மற்றொரு புறம் சிலர் தனது விருப்பப்படி வாழ்க்கை நடத்துங்க என உரிமையை அனைவருக்கும் உண்டு இருக்கு ஜேம் ரவியிடம் சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் குடும்ப உறவுகள், பெண்களின் உரிமை மற்றும் ஒரு பிரபலத்தின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி பொதுமக்களுக்கு ஒரு விவாதமாக மாறுது என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்க முக்கியமான கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, நாம பிரபலங்களின் வாழ்க்கை எவ்வளவு அருகிலிருந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதுதான். வாழ்க்கையில அனைவருக்கும் ஒரு ஏற்றெடுக்க முடியாத முடிவுகள் இருக்கலாம். விவாகரத்து என்பது ஒரு தனிப்பட்ட தீர்மானம் இல்ல. ஆனா அதற்கு ஒருவர் மூன்றாவது நபரை கொண்டிருவது அது உண்மையா அல்லது தவறான புரிதலா என்பதுதான் பொதுமக்கள் இடை. இது யாருடைய தவறு? ஜேம் ரவியின் வருத்தமா இல்ல ஆர்த்தியின் பிடிவாதமான்னு தான் நிறைய பேர் கேள்வி. அதே போல கெனிஷாவின் ஒரு இடைநுழைச்சலான்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அல்லது இவை அனைத்தும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையின் பாகங்களாக கூட சொல்றாங்க. நாம இன்னைக்கு பார்த்த ஒரு கதையோட பெரிய உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபேமஸா இருக்கிற செலிபிரிட்டிஸ் கூட நம்ம போல ஒரு மனுஷங்க தானே. அவங்களும் தவறு செஞ்சிருப்பாங்க, காதலிச்சிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்களது வாழ்வில் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களோட ஏகப்பட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கிட்டு தான் இருக்கா. நாம நேர்மையாக பார்வையோடு இருவருக்கும் சமநிலையை நின்று பார்ப்பதா எங்களது சமூகத்திற்கு ரொம்ப ஆரோக்கியமானது. எஸ்பிகட்ஸ் சேனலுக்கு இது போன்ற உண்மை சார்ந்த சிந்திக்க வைக்கும் கதைகளை வந்து தொடர்ந்து கேட்க விரும்பினா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க எஸ்பிகட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த்.